ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விக்னேஷ் டெக்லேருந்து நான் உங்கள் விக்னேஷ் பேசுகிறேன். விக்னேஷ் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா தமிழ் கீபோர்டு தாங்க. நிறைய பேருக்கு ப்ரௌசிங் ஆகட்டும் இல்லை மெசேஜ் ஆகட்டும் தமிழில் டைப் பண்ணவே தெரியாது. இங்கிலீஷில் டைப் பண்ணுறது எப்படி தமிழில் கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத பற்றி ஒரு ஆப் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். என்னென்னா அந்த ஆப்போட லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அந்த ஆப் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது எப்படி நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். அதோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடணும். நம்மளோட ஆர்டினரி கீபேட்லேருந்து நம்ம கீபேடுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை தான் பண்ணேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ப்ரௌசிங்கில் எப்படி நான் உங்களுக்கு அந்த கீபேடில் தமிழில் டைப் பண்ணுறது அப்படின்றது சும்மா செஞ்சு காட்டுறேன். இப்படி தான் அந்த கீபேடு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சும்மா இப்படி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க. இது உங்களுக்கு இங்கிலீஷில் டைப் ஆகும். இது உங்களுக்கு தமிழில் டைப் ஆகும்னா இப்படி டைப் பண்ணுவீங்க. தமிழில் நிறைய பேருக்கு இப்படி டைப் பண்ண தெரியாது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த அ ஆ அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 3வது ஆப்ஷனாக மாறும். ஏ டு ஆ அப்படின்னா பாருங்க, தமிழ் அப்படின்னு இருக்குன்னா எவ்வளோ விதமானது இருக்குது பாருங்கள். தமிழ் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்ன வேணுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் இந்த கீபோர்டை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.